ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் 65யும் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கனில் வந்து நான் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட 65 மசாலா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதோட வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஊறட்டும். இப்போ அங்கிட்ட வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதோட சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 4 பட்டை துண்டு, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதோட அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வதங்கிட்டுருக்கு. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பெரட்டி வச்சதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வதங்கிருக்கு. இதோட நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் சக்தி தனி மிளகாத்தூள். இது நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ சிக்கனுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்க சிக்கனை வந்து 65 போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மல்லித்தலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மண் சட்டினால இதில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம இப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு மூடி வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அப்படின்னு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த பக்கம் சிக்கனை நம்ம பொரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து பிரெட் கிராம் வச்சுருக்கேன். அதில் சிக்கனை பெரட்டி நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா சிக்கன் இதில் வந்து போட்டோம். இப்போ இது வந்து சிக்கன் வேகுது. வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மொறுன்னு பாருங்கள். பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மொறுன்னு சிக்கன் 65 என் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. பாருங்க, மண் சட்டியில் வச்ச சிக்கன் குழம்பு, சுடு சாதம், மொறு சிக்கன் 65. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.